வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான டார்டாய்ஸ் தி டேல் ஆஃப் மர்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ஒரு பத்திரிக்கைக்காரரா இருப்பாரு. பாஸ் என்ன சொல்றாருன்னா, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்களை பத்தின அப்டேட் என்கிட்ட கொடுன்னு சொல்லியிருப்பாரு. இவரும் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ற எல்லாருமே மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. என்னடா நம்ம ஃபாலோ பண்ற எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போயிட்டு இருக்காங்க, இதுல ஏதோ தப்பு இருக்கு, இவங்க எல்லாருமே சாகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இவரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கிற இவருக்கு நிறைய ஆபத்து வருது. அதெல்லாம் தாண்டி குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்ல ஒரு பாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இது ஒரு பையனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல. ஏ கிளவி, தினமும் காலையில இந்த மாதிரி பூஜை பண்றேன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணுவியா, வெறுப்பேத்தாத, இதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான். திடீர்னு இந்த பாட்டி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. கையில ஒரு தட்டு வச்சிருக்காங்கல்ல, அதோட முனை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த ஷார்ப்பா இருக்க பகுதியை வச்சு இவன் கழுத்துலயே ஒரு போடு போடுறாங்க. சோ இந்த பையன் இந்த இடத்துல இறந்து போயிடுறான். எதுக்காக இந்த பாட்டி இந்த சாதாரண விஷயத்துக்கு கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஜெயில ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஜெயில இருக்கிறது தான் நம்ம ஹீரோவா இருக்கும். பேரு விக்கி அப்படின்றது. விக்கி எதனால இந்த கொலை பண்ணாருன்றது தெரியல. எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்காக இதை பண்ணீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்கிட்ட எதையும் மறைக்காம ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்லுங்க. என் சைடு மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி இந்த மீடியாவை சேர்ந்த லேடி சொல்றாங்க. என்னெல்லாம் உங்களால காப்பாற்ற முடியாது, நான் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த விக்கியை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கைக்காரரா இருப்பாரு. இப்ப இவரோட ஆபீஸ்க்கு வரும்போது பாஸ் ஒன்ன இந்த விஷயத்த கவர் பண்ண சொன்னார்ல, போய் கவர் பண்ணுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட நிறைய பேர் பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஈஸியான கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு போல. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்தை ரீச் பண்ணிடுறாரு. இந்த மினிஸ்டர் நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் மினிஸ்டர் கிடையாது, கவுன்சிலர். இவர் நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இவர் வீடியோவா எடுத்து வச்சிருக்காரு போல. அந்த வீடியோவெல்லாம் காமிச்சு நம்ம ஹீரோ விக்கியும் கேள்வி கேட்கிறாரு. இவரால எதுவுமே பண்ண முடியல. என்ன இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி பயந்து வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இந்த கவுன்சிலர் காசெல்லாம் வாங்கினதை இவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாருல. சுத்தி இருக்க சக பத்திரிக்கைக்காரங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. இவங்க நர்ஸா வேலை பார்க்கறாங்க போல. இப்ப வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பசங்க பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அவங்க ஹீரோவோட ஆளுன்னு தெரியாம இவனுங்க கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவோட பைக்ல ஏறி உட்கார்றாங்க. அடப்பாவி, இவன் கரெக்ட் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பசங்க புலம்பிட்டு இருக்காங்க. இவர் பெருசா கண்டுக்காம கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் கேர்ள் ஃபிரெண்ட் கூட போயிட்டு இருக்கும் போதே பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், உடனே என்ன பாக்குறதுக்கு வான்னு பாஸ் சொல்றாரு. பாஸ் அவசரமா கூப்பிடுறாரு. நான் போனோன்ற மாதிரி சொல்றாரு. என்ன விட்டுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏ ப்ளீஸ், நீ ஆட்டோ பிடிச்சு போய்க்கோன்ற மாதிரி இவரும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்டோ இந்த இடத்துல கோச்சுக்கெல்லாம் செய்யறாங்க. இவருமே இப்ப வேக வேகமா பாஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏறக்குறைய இந்த இடத்துல எடிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இதுக்கு முன்னாடி கேஸ நல்லபடியா ஹேண்டில் பண்ணதுக்காக பாஸும் இவரை பாராட்டுறாரு. இப்ப எதுக்காக வர வச்சிருக்காருன்றத சொல்றாரு. அதாவது ஃபைல்ல சிலரோட டீடைல் இருக்கு, இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் நீ கவனிக்கணும், எனக்கு அப்டேட் பண்ணணும், இதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாம் யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் தேவையில்லை, நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அதுல ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க. அந்த அப்பா பொண்ணை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலும் இருக்கு போல. இவர் படிக்கும் போது நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இந்த அப்பா பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அம்மா இல்ல போல, அதனால இவர் தான் பொண்ணை பாத்துக்கிறாரு. இந்த பொண்ணை ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு பாத்தீங்களா, அதே ஸ்கூல்ல தான் இவர் செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு. இவருக்கு வேற இடத்துல கூட வேலை எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பொண்ணு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்கல்ல, அதை பெருமையோட பாத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு இருக்க விக்கியும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா விக்கிக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்ல, ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க. அந்த போட்டோவெல்லாம் பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த லேடியை பத்தி டீட்டெயில் எல்லாம் படிக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு காசு தரவங்களா இருப்பாங்க. வட்டிக்கு காசு வாங்கினவன் சரியா காசை தரல போல. என்கிட்ட கையை நீட்டி காசை வாங்கினல, காசை எப்படா திரும்பி தருவ அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா சீக்கிரமா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, இவங்க ரூடான ஆளான்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது.
இவங்க ஏழைங்க ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு லேடி கல்யாணத்துக்கு காசு வேணும், பொண்ணோட கல்யாணத்துக்கு காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க வட்டிலாம் இல்லாம சாதாரணமாவே காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்ல டைப் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விக்கியை பொறுத்த வரைக்கும் இதை படிக்க மட்டும் செய்ய மாட்டாரு, அவங்கள வந்து பார்க்கவும் செய்யறாரு. இப்ப அடுத்த லிஸ்ட்ல இருக்கவங்கள பாக்குறாரு. ஒரு காதல் ஜோடி தான் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இவருமே அந்த இடத்துக்கு வந்து அவங்களை கவனிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த சாப்பாடை இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, என்ன மாதிரி ஜோடியில அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வேற ஒரு திருடனையும் வாட்ச் பண்ணோம் போல, அவனை வாட்ச் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்றாரு. அப்ப கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவருமே கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பண்ணிட்டு இருக்க வேலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரை ஃபாலோ பண்ண வேண்டிய திருடன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சட்டுன்னு இவரோட போனை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவருமே பிடிக்கலாம்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்ப இன்னொன்று பக்கம் அந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட பைக்கை தூக்கிட்டு போயிடுறான். ஆக மொத்தத்துல ரெண்டுமே போயிருச்சுல. இவர் முதல்ல பைக்கை பிடிக்கலான்ற மாதிரி பைக் எங்க போச்சோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. பைக்கை தூக்குன நபர் அவன் கேங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். கேங்க மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறாரு. இத்தனை பேரை நீ அடிச்சிருவியான்ற மாதிரி அவங்களுமே ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ தனியால இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல உன் பைக்கை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டாங்க. அந்த திருடன் எங்கடா, போனை எடுத்தவன் எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. போனை எடுத்தவன் பேரு சீனா அப்படின்றது அவன் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருப்பான். இப்ப அவனை பிடிக்கணும்ன்றதுக்காக இவர் துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சீனாவும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா ஓடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, அவனை பிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ இவனையும் ஃபாலோ பண்ணோம். இவனை நம்ம அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா நிறைய பேரை ஃபாலோ பண்ணோம், இவரால தனியா பண்ண முடியாது. இவனையே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி என் கூட இருக்கியான்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா உங்க கூடயே இருக்கன்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேலை பாக்குறாங்க. அதாவது ஹீரோ இவனையும் ஃபாலோ பண்ணோம், இவனை தாண்டி மத்தவங்களையும் ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி அடுத்த நபரை பத்தி சொல்றாரு. அடுத்த நபரோட பேரு ராமு அப்படின்றது. அந்த ராமுவை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த சீனா சொல்றான். ராமுவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்காரு. வயசெல்லாம் 25 வயசுக்கு மேல இருக்கும். இருந்தாலும் ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த இடத்துல கெலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே ட்ரக் எடுத்துட்டு இருப்பாரு போல. இவர் கிளாஸ் ரூம்ல ட்ரக் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் வந்து கவனிச்சிடுறாங்க. இப்படிதான் கிளாஸ் ரூம்ல ட்ரக் எடுப்பியான்ற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த டீச்சரை இவன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அந்த காதல் ஜோடியை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ தள்ளி இருந்து இவங்க ரெண்டு பேரை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்படி கவனிச்சிட்டு இருக்கும் போது பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அப்டேட்டுக்காக பாஸ் கால் பண்ணிருக்காரு போல. இவருமே ரெஸ்ட் ரூமுக்கு போய் பாஸ் கிட்ட பேசலான்ற மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. அப்படி போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு பையனை சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இது சாவடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்பதான் கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சாப்பிட வந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டு போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே சாப்பிடுறா, அதுக்கப்புறம் போனை யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இரு சாப்பிடுறேன்ற மாதிரி அவன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். போக போக இவங்களுமே கோவப்படுறாங்க. கோவப்படுறவங்களால கோவத்தை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க இருக்க ஒரு ஃபோக் எடுத்து அவரோட கழுத்திலேயே ஒரு குத்து குத்துறாங்க. அப்படி குத்துனதுக்கு அப்புறம் சுய நினைவுக்கு வந்தவங்க நம்ம பாய் ஃப்ரெண்டையே நம்ம குத்திட்டுமான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேணும்ட்டே பண்ணல போல, ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டாங்க போல. இதுதான் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப போலீஸ்லாம் வந்துடுறாங்கல்ல, ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோ வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பின்னாடி இருந்து இவரோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரும் தப்பிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவருமே இது ரிலேட்டடா நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி நடந்தது, அந்த காதலியே காதலனா கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஃபாலோ பண்ணதுல ஒருத்தங்களுக்கு இப்படி ஆயிருச்சுல, மத்தவங்க எல்லாம் ஓகேவா தான் இருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த அப்பா பொண்ணை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த அப்பா பொண்ணு எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டு இருக்காரு. இவர் வரும்போது அந்த வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் இருக்கு. அப்பவ போலீஸுங்க லாக் பண்ணி கூட்டு போறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் இவரை கவனிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்லயும் ஹீரோ இருந்ததை கவனிச்சிருப்பாரு. செகண்ட் ஸ்பாட்லயும் ஹீரோ இருக்கிறத கவனிச்சு இவன் யாரு என்னன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்கிறாரு. அப்பவே இப்ப ஜெயில தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரை இந்த அப்பா கிட்ட நான் பேசலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்லயும் நீ இருந்த, செகண்ட் ஸ்பாட்டுக்கும் நீ வந்த, எப்படிடா ரெண்டு ஸ்பாட்டுக்கும் நீ வந்த, இந்த கொலைக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. சார் அதெல்லாம் இல்லன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் திட்டி வெளியே அனுப்பி விடுறாரு.
வேற ஒரு போலீஸ் கிட்ட என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த போலீஸுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அப்பவே பொண்ணை கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் பொண்ணு மேல பாசம் வச்சிருந்தாரு, அவர் எப்படி கொலை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுதாங்க எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. நேத்து நைட் அந்த சின்ன பொண்ணு உட்காந்து ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஊக்கு உடைஞ்சிருது. பக்கத்துல தான் அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே அப்பா ஊக்கு உடைஞ்சிருச்சு, சீவி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்புறமா அப்பா பண்ணி தரமா, இப்ப நீ வேற ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா, சீவி தாங்கன்னு சொல்றா. சரின்ற மாதிரி இவரும் ஷார்ப்னர் எடுத்து சீவிட்டு இருக்காரு. சீவிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு சீக்கிரமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. திடீர்னு ரொம்ப கோவப்பட்டவரு அந்த ஷார்ப்பான பென்சிலை வச்சு கழுத்திலேயே குத்திடுறாரு. அப்படிதான் இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. பொண்ணு இறந்து போனது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவருக்கு தெரியுது. ஐயோ நம்ம பொண்ணையே நம்ம சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு அந்த காதல் ஜோடி விஷயத்துல நடந்ததுல அதே தான் நடந்திருக்குன்றது புரியுது. இத பத்தி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. உடனே என்ன பாக்குறதுக்கு வான்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. சில ஆட்களை பத்தி உன்னை விசாரிக்க சொன்னல, நீ விசாரிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் விசாரிக்க தேவையில்லைன்னு சொல்றாரு. பாஸ் அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னு இவர் விஷயத்த சொல்றாரு. அதெல்லாம் எனக்கும் தெரியும், இதுக்கப்புறம் இத பத்தி நீ யோசிக்க தேவையில்ல, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. பாஸ் எனக்கு மீட்டிங் இருக்கு, நீ கிளம்புன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. பாஸ் எதனால இப்படி பண்ணாருன்னு இவருக்கு தெரியல. இத பத்திலாம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. என்னவா இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ காமனா இருக்கு. பாஸ் எதுக்காக இவங்களெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ண சொன்னாரு, மீதி ஆட்களுக்கும் ஏதோ நடக்க போது போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பாஸ் மீட்டிங் இருக்குன்ற மாதிரி தான் இவர் அனுப்பி விட்டுருப்பாரு. இவருமே மீட்டிங் முடிஞ்சிருச்சான்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. எது மீட்டிங்கா, பாஸ்லாம் எப்பயோ வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா பாஸ வீட்டுல பார்த்து பேசலான்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பாஸ் எதுக்காக திடீர்னு பேசிட்டு இருக்கும் போதே என்ன அனுப்பி விட்டீங்க, எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்துல வராரு. பார்த்தா பாஸ் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காரு. யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு தெரியுது. யாரு பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு போலீஸுங்க எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வந்த போலீஸுங்க ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு லாயரை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசி இங்க இருந்து கூட்டு போக பாக்குறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி 2 ஸ்பாட்லயும் இவன் இருந்தான், இந்த ஸ்பாட்லயும் இருந்திருக்கான், என்ன இவனுக்கு எதிராக எவிடன்ஸ் இல்ல, அதனால விட்றேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்பி விடுறாரு. நீ எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போலான்னு பார்த்தா இவரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஏமாத்தி ஆபீஸ்க்குள்ள நைட்டு நேரம் நுழைஞ்சிடுறாரு. அதாவது பாஸோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு. நிறைய பேரோட டீடைல்லாம் இருக்கு, இதெல்லாம் தூக்கிக்கலான்ற மாதிரி இவருமே தூக்கிக்கிறாரு. இப்ப வீட்டுல வந்தவரு இவங்க போட்டோவெல்லாம் ஒட்டி வைக்கிறாரு. இது மூலியமா ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரோஜனமா எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ ராமுன்ற ஒரு ட்ரக் அடிக்டையும் ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அவனை பார்க்கணும்ன்ற மாதிரி சீனா கிட்ட சொல்லியிருப்பாரு. சீனா என்ன பண்றானா ராமுவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அதாவது ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப வந்த ராமு இங்க இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பாட்டியோட போட்டோவை அங்க இருந்து எடுக்கிறான். இந்த பாட்டியோட போட்டோ இங்க என்ன பண்ணுது, இந்த பாட்டி எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ராமுக்கு பக்கத்துலயே தானே சீனா இருக்கான். சீனாவும் என்ன சொல்றானா இந்த பாட்டியை எனக்கும் நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். அது எப்படி இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாரு. எந்த பாட்டியை பத்தி பேசுறாங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பாட்டி கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பாட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணோம். இவங்க 2 பேருக்குமே பாட்டியை தெரிஞ்சிருக்குன்னா மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல உங்க 2 பேருக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது ராமு தான் முதல்ல எப்படி தெரியும்ன்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ராமு நிறைய டாட்டூ எல்லாம் போட்டிருப்பான். இந்த பாட்டி சூப்பரா டாட்டூ போடுறாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பாட்டி கிட்ட போய் டாட்டூ போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருப்பான். பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே டாட்டூ போட்டுட்டு இருக்கான். ரொம்ப ஜாலியா பாட்டி கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறான். இப்படிதான் பாட்டி எனக்கு பழக்கம்ன்ற மாதிரிலாம் ராமு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த பாட்டி உனக்கு எப்படி பழக்கம்ன்ற மாதிரி சீனா கிட்ட கேக்குறாரு. சீனாவா நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த பாட்டியை கோயில்ல வச்சுதான் சீனா பார்த்திருப்பாரு. திருடிடலான்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா இந்த பாட்டி கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே இந்த பாட்டியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாட்டி பாட்டி நானே உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது ஜெயில இருக்க அந்த அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த அப்பா கிட்ட பாட்டியை தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும்னு சொல்றாரு. இந்த அப்பா பொண்ணை கூட்டிட்டு கோயிலுக்கு போகும்போது அந்த பாட்டியை மீட் பண்ணிருப்பாரு. இதை தாண்டி காதலனை கொலை பண்ணதுக்காக காதலி இருக்காங்கல்ல, அந்த காதலியும் பாட்டியை தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க காதலன் கூட கோயிலுக்கு போகும்போது இந்த பாட்டிக்கு ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க நடந்து டயர்டா விழ போகும்போது இவங்க ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே பாட்டி கூடயும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி வட்டிக்கு காசு தருவாங்கல்ல, அந்த லேடியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க.
இது என்னடா அந்த பாட்டி கூட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, அப்ப மீதி இருக்கவங்களுக்கும் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டி ஒரு வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டை பாக்குறதுக்காக இவர் வராரு. அந்த சமயம் வீட்டுக்குள்ள வேற ஒரு நபர் இருப்பான். அவன் என்ன பண்றானா இவரை தள்ளி விட்டு ஓட பாக்குறான். இவருமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவன் ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சிடுறான். இவன் எதுக்காக இந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள இருந்தான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. மத்தவங்களுக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொல்றதை இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கவே மாட்டாரு. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாரு. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணார்ல, அதை பத்தி காதலி கிட்ட சொல்றாரு. அப்ப காதலி எனக்கு இன்ஸ்பெக்டர் மேலதான் டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் கொலை நடந்த எல்லா ஸ்பாட்டுக்கும் வந்தாரு, ஆனா அந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லாம விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுக்கு பின்னாடி இவரே கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரோட ஆக்டிவிட்டியை கவனிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கே தெரியாம இன்ஸ்பெக்டரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் நேரம் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது இவருமே அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டரை திடீர்னு சில ஆளுங்க சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தடுத்து சண்டை போடுறாரு. இன்ஸ்பெக்டர் தப்பானவர் இல்லன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இன்ஸ்பெக்டர் மாற்ற நிலைமை வருது இல்ல, இவருமே காப்பாத்துறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையில அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் காயம் பட்டுருது. இவருமே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. ஹீரோ ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காருல, அதனால இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. உன்னை ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தப்பான கண்ணோட்டத்துல பாத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. சரி ஏதோ சொல்ல வந்தல, அதை பத்தி டீடைலா சொல்லுன்ற மாதிரி இவர்கிட்ட பொறுமையா பேசுறாரு. ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பாட்டி கொலை பண்ணிட்டாங்கல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டு தான் அந்த கொலையை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்திருக்கும். அதனால அந்த பாட்டிக்கு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் தான் தந்துட்டு இருக்காங்க தெரிய வருது. எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தராங்கன்றது தெரியுதுல்ல, அதை பத்தி இவருமே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வேலை பார்க்கறா, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த பேர்ல பாட்டி ஒருத்தங்க உன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அந்த பேர்ல எந்த ஒரு பாட்டியும் என்னோட ஹாஸ்பிட்டல்ல இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இப்பதான் கால் பண்ணி விசாரிச்சேன், அந்த பேர்ல யாருமே இல்லன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. சொல்ல முடியாது, பேரை மாத்தி கூட அவங்க மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ வேணா போய் செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன்ல, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாம போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த சீனான்ற நபரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி ஒளியெல்லாம் வச்சிடுறாரு. இப்ப ஒளிஞ்சு ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப செக்யூரிட்டி இந்த வழியா வரும்போது அந்த சீனா இருக்கான் பாத்தீங்களா, பயந்து ஒரு ரூம்ல ஒளியறதுக்காக போறான். அப்படி ஒளியறதுக்காக போனவன் உள்ள யாரையோ பாத்துறான் போல. இங்க வாங்கன்னு ஹீரோவை கூப்பிடுறான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரூம்குள்ள தான் அந்த பாட்டியை வச்சிருக்காங்க. அதாவது பேஷண்டோட ரூம் எல்லாம் தாண்டி ஒரு தனி ரூம் இருக்கு, அங்கதான் அந்த பாட்டியை வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பாட்டியை எதுக்காக இங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்கல்ல, பாட்டி கிட்ட பேசுறதுக்கும் ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து சவுண்ட் கேட்டு வேற ஒரு டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் நீங்க எப்படி இந்த ரூம்க்கு வந்தீங்க, இந்த ரூம்க்குலாம் யாருக்கும் அலௌடு கிடையாது, முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை கிளம்ப சொன்ன டாக்டருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு டிரைவரா ஒருத்தன் இருக்கான். அந்த டிரைவரை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அது என்னன்னா பாட்டியோட வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு இவர் தேடுறதுக்காக போகும்போது இந்த டிரைவர் தான் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி இருப்பான். டிரைவரா அந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான், இந்த டாக்டர் சொல்லி தான் வந்திருப்பான். இந்த டாக்டரை நம்ம லாக் பண்ணி விசாரிச்சா என்னன்னு யோசிக்கிறாரு. இந்த டாக்டரை தூக்கி இப்ப லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உனக்கு ஏதோ தெரியும், அந்த பாட்டியை சீக்கிரட்டா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு காதலியே ஒரு காதலனா கொல்ல வாய்ப்பில்ல, ஒரு அப்பாவே ஒரு பொண்ணை கொல்ல வாய்ப்பில்ல, உங்களால் தான் ஏதோ நடந்திருக்கு, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த டாக்டரும் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெளிநாட்டு கம்பெனியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த டாக்டர் கிட்ட ஒரு டீல பேசியிருப்பாங்க. இந்த மருந்தை எங்களுக்காக நீங்க செக் பண்ணும், அப்படி செக் பண்றதுக்காக நிறைய காசு தரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நான் செக் பண்றேன்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. அந்த வெளிநாட்டு கம்பெனி சார்பில் சித்தார்த் அப்படின்றவங்க கிட்ட தான் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த சித்தார்த்த அப்பப்ப இந்த டாக்டரை பாக்குறதுக்காக வருவான். இந்த டாக்டருமே ஏழைங்க கிட்ட செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இந்த பாட்டி ஏழை தானே, இவங்க கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ஊசி எல்லாம் போடுறாரு. இவங்க கிட்ட என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றத பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. வேற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் இந்த மருந்தை ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த மருந்துனால வேற சில ரியாக்ஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க நடுவுல அந்த பாட்டியை செக் பண்ணும் போது அந்த விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா எல்லாருக்குமே எமோஷன் இருக்கும்ல, இப்ப கோவம்னா ஒரு அளவுக்கு தானே வரும், அந்த கோவத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மாத்துறது தான் இந்த விஷயமா இருக்கும். அது இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. இதை இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
இதனால தான் பாட்டி இருக்காங்கல்ல ஸ்டார்டிங் ரொம்ப கோவப்பட்டு அந்த பையனை சாவடிச்சிருக்காங்க போல. சாவடிச்சோன்னே இவங்களே கோர்ட்ல இருந்து இந்த பாட்டியை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இந்த பாட்டியை இதுக்கப்புறம் வெளியே விடக்கூடாது, கவனமா பாத்துக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. இந்த பாட்டி சிலர்கிட்ட பழகுனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே இந்த பாட்டி கிட்ட இருந்த ப்ராப்ளம் போயிருக்கு. அதாவது நோய் பரவும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டிக்கு இருந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு பரவி இருக்கு. பரவ வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணி தான் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோவோட பாஸ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. காரணம்லாம் சொல்லாம பொறுப்பை மட்டும் ஒப்படைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவை முடிஞ்சோன்னா அவர் கதையை முடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கும் பரவி இருக்கு. அவங்களுமே இந்த மாதிரி கோவப்பட்டு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்றது ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோவும் டாக்டரை விட்டுட்டு நேரா அவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க எல்லாரையும் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அவங்க எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, திடீர்னு உங்களுக்கு கோபம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு, வேர்வெல்லாம் ரொம்ப அதிகமா வரும், அப்ப நீங்க கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, உங்க எதிர உங்களுக்கு பிடிச்சவங்களே இருந்தாலும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா யாருமே இதை நம்ப மாட்டாங்க. என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, அந்த பாட்டி எந்த கோவத்துல அந்த கொலையை பண்ணாங்களோ நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம், நாங்களாம் தெளிவா தான் இருக்கோன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஹீரோ சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் திரும்பி அந்த டாக்டரை பார்க்க போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டையும் அந்த சீனாவையும் கூட்டிட்டு வந்து டாக்டரை பாக்குறாரு. பார்த்தா டாக்டர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. ஹீரோ லாக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனா ஹீரோ போயிட்டு வரதுக்குள்ள யாரோ சாவடிச்சிருக்காங்க. யாரு என்னன்றது சுத்தமா இவருக்கு புரிய மாட்டேங்குது. வெள்ளக்காரங்களுக்காக சித்தார்த்னு ஒருத்தன் வேலை பார்க்கறான்ல, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா இவர் கிட்டே இருக்க அந்த டிரைவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது எல்லாத்த பத்தியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் அந்த சித்தார்த் டிரைவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கண்ணிலே அந்த டிரைவர் படுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டுலாம் போயிட்டு இருக்காரு. இப்ப மாட்டினவன் என்ன சொல்றான்னா, இந்த டாக்டரை நாலாம் சாவடிக்கலன்னு சொல்றான். சரி சித்தார்த்த பத்தி எனக்கு சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சித்தார்த்த பத்தி சில விஷயங்கள்லாம் இவன் சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப இவங்களுமே டாக்டர் கிட்ட எப்படி இது பரவுது, எக்ஸாக்ட்டா இந்த பாட்டி கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஒவ்வொரு லிங்கா புடிச்சு அந்த சித்தார்த்தோட இடம் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அங்கதான் அவன் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு இவருமே அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாரு. இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இங்க கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாதிக்கப்பட்ட எல்லாரோட போட்டோவும் இந்த இடத்துல இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ பின்னாடி வராங்க. பட்டுன்னு ஹீரோவோட மண்டியிலே அடிக்கிறாங்க. இவருமே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ கொஞ்ச நேரத்துல கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த சித்தார்த் இருக்கான் பாத்தீங்களா, இவரை லாக் பண்ணி வச்சிருக்கான். என் இடத்துக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். நான் மாட்டலடா, நீ தான் மாட்ட போற அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த கட்டை கழட்டி எந்திரிச்சிடுறாரு. இப்ப இங்க இருக்க எல்லார் கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க சித்தார்த்தையும் ஆளுங்களையும் லாக் பண்ணிடுறாரு. இப்ப டாக்டருமே அந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி சித்தார்த்தே இப்ப மாட்டிக்கிட்டான்ல, எப்படா இது அந்த பாட்டி கிட்ட இருந்து எல்லாருக்குமே பரவுச்சு, அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சித்தார்த்தும் இவன் டாக்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, அந்த பாட்டிக்கு அந்த மருந்தை கொடுத்து கொஞ்ச நாள்ல சில எஃபெக்ட்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். உடம்புல நிறைய வேர்வெல்லாம் வந்திருக்கும். அந்த வேர்வையை யாராவது தொடும் போது அவங்களுக்குள்ளயும் அந்த ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு அந்த பாட்டி மயங்கிற மாதிரி போகும்போது அந்த காதலனும் காதலியும் ஹெல்ப்லாம் பண்ணாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை போயிருக்கும். அவங்க கோவத்துல கொலைலாம் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் அவங்களுக்கு பரவி இருக்கு. இன்னும் இந்த பாட்டி கூட லிங்க்ல இருந்த எத்தனை பேருக்கு இது பரவுச்சுன்றது தெரியல. இந்த சித்தார்த்தை வச்சு அந்த வெள்ளக்காரங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி போலீஸ் ட்ரை பண்றாரு. ஆனா இவன் யாரை பத்தியும் காட்டி கொடுக்க மாட்டான். இதை தாண்டி டாக்டரை கொலை பண்ணது நீதானன்னு கேட்கும் போது நாலாம் கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் டாக்டரை கொலை பண்ணலனா யார் தான் டாக்டரை கொலை பண்ணது, அதே மாதிரி ஹீரோவோட பாஸை கொலை பண்ணது யாருன்றதும் தெரிய மாட்டேங்குது. இப்பதான் ஹீரோ டீ கடையில இருக்கும்போது ஒருத்தங்க பேசிக்கிறத கவனிக்கிறாரு. நான் உனக்கு காசு தந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்றாரு. டே கூகுள் பேயை செக் பண்ணி பாரு, நான் காசு தந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. சித்தார்த் இடத்துல நிறைய ரெக்கார்ட்லாம் இருந்ததுல, அந்த ரெக்கார்ட்ல கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அக்கௌண்ட்டுக்கு வெள்ளக்காரங்க நிறைய காசு அனுப்பியிருக்காங்கன்றது தெரிய வருது. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில உடனே செக் பண்ணி சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்டுமே டீட்டெயிலாம் எடுத்து தந்துடுறாரு. அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட முகம் டோட்டலா மாறுது. ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கு போல. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாரு. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. நீ தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கியா, இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்களுமே கிண்டல் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாங்க.
இவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆகணும்ன்ற மாதிரி கனவு இருந்திருக்கும். ஆனா இவங்களால நர்ஸ் தான் ஆயிருக்க முடியும். இந்த மாதிரி சமயத்துல தான் டாக்டர் வெள்ளைக்காரங்க கிட்ட டீல் பேசினாரு பாத்தீங்களா, அதை எதர்ச்சியா இவங்க கேட்டிருப்பாங்க. டாக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பயந்து பயந்து தான் பண்ணுவாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியா அந்த வெள்ளைக்காரங்க கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ரொம்ப பயந்து பயந்து பண்றாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட தாங்க, நான் ரெகுலரா இந்த விஷயத்த பண்றேன், உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சித்தார்த்த நீ இவ கூட டைப் பண்ணி பண்ணுன்ற மாதிரி அந்த டீமை சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. மாட்டிக்கிட்ட சித்தார்த்த வெள்ளைக்காரங்களையும் காட்டி கொடுத்திருக்க மாட்டான், அதே சமயம் ஹீரோயினையும் காட்டி கொடுத்திருக்க மாட்டான். ஆக்சுவலா இந்த பார்ட்டி மூலியமா நிறைய பேருக்கு பரவ வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த வேலையை தான் ஹீரோவோட பாஸ் கிட்ட தந்திருப்பாங்க. ஹீரோவோட பாஸ் நடக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. ஹீரோ எப்படி ஷாக் ஆனாரோ அந்த மாதிரி பாஸும் ஷாக் ஆயிடுவாரு. இத பத்தி வெளியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் தான் பாஸோட கதையை முடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வம் காட்டினார்ல, ஹீரோனால நமக்கு பிரச்சனை வந்துற போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயந்திருப்பாங்க. ஹீரோவை சிக்க வைக்கணும், அதுக்கு டாக்டரை சாவடிச்சு சிக்க வச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹீரோ இல்லாத சமயம் இவங்க தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, டாக்டர் கதையை முடிச்சிருப்பாங்க. இவங்க ஹீரோவை உண்மையெல்லாம் லவ் பண்ணல, இவங்களுக்கு ஹீரோ விட காசு தான் முக்கியம் போல. இத பத்திலாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத கேக்குற ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படி கோவம் வரும்போது இவரோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, நிறைய வேர்வெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்குமே இதுதான் நடந்திருக்கும். இப்ப ஹீரோக்கு பக்கத்துல ஒரு கத்தி இருக்குல்ல, அதாவது சர்ஜிக்கல் நைஃப் இருக்குல்ல, அந்த நைஃபை எடுத்துறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அந்த கத்தியை வச்சு கேர்ள் ஃபிரெண்டோட தொண்டையிலேயே இறக்கிடுறாரு. சோ அவங்க கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. ஹீரோ வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணல, அந்த ப்ராப்ளம் இவருக்கும் வந்திருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ ஜெயில இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த கொலை பண்ணதுக்காக தான் இவர் ஜெயிலுக்கு வந்திருப்பாரு. நான் வேணும்ட்டே இந்த கொலையை பண்ணல, இந்த ப்ராப்ளத்தினால தான் இந்த கொலையை பண்ண, யாருமே நான் சொல்றதை நம்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற இந்த பேட்டி எடுக்கிற பொண்ணுக்கே பயம் வருது. இப்ப பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போதே அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஷார்ப்பான பொருளை எடுக்கிறதுக்காக போறாரு. ஐயோ திரும்பி இவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சான்ற மாதிரி இந்த பொண்ணு பயப்படுறாங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல இருக்க போலீஸையும் கூப்பிடுறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. இவரோட கையை பயங்கரமா ஸ்வெட் ஆகுது, நடுங்கலாம் செய்து. அங்க இருக்க ஆயுதத்தை எடுத்து அட்டாக் பண்ற மாதிரிலாம் வராரு. இவர் அட்டாக் பண்ணாரா இல்லையான்ற மாதிரி யோசிக்க வச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.